ஹாய், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது ஒரு லாங் வீடியோ. ஆக்சுவலி தக்காளி ரொம்ப ரேட்டு கம்மியானனால சரி தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சு தக்காளி வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல பழம் அப்படியே தங்கம் மாதிரி இருந்தது. வாங்கிட்டு வச்சாச்சு. வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் சரி நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் பிக் ப்ராசஸ் இல்லைங்களா. தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இழுக்கும். அதனால் சரி ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷாவுக்கும் சாய்தன்யாவுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு நானும் தினேஷ் 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நியாயமெல்லாம் பேசிவிட்டு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தக்காளிலாம் எடுத்துகிட்டு வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியும் பண்ணி வச்சாச்சுங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் செய்யும்போது எப்பயுமே தக்காளி கம்மியாக விற்கும்போது நான் இது ஒரு தடவையாவது கண்டிப்பாக செஞ்சுருவேன். செஞ்சு அது சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு மனசு திருப்தியாகும். அது ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. தக்காளி சாதமே எனக்கு பிடிக்கும். இதில் தக்காளி ஊறுகாய் வச்சு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி நல்ல பழத்தை ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோ பழம். ஏன்னா அடுத்த நாள் நிலன் குட்டிக்கு மொட்டை போட போகிறதா இருந்தது. அப்போ தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு என்னென்னா ஹர்ஷா அந்த சாண்ட்விட்ச் எடுத்துகிட்டு வச்சுட்டு அம்மா சாண்ட்விட்ச் செஞ்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவள் சாண்ட்விட்ச் கேட்டால் இந்த சைடில் நான் தக்காளி ஊறுகாய் நான் ஒரு பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஏவேனி இதை நீ செய்யறதுக்கு ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாண்ட்விட்ச் எல்லாம் செஞ்சால் அடுப்பு வருங்க எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு. ஃபுல்லாக நிறைய எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வலின்னு வலிச்சதுனால செவுரு ஃபுல்லாக பட்டு ஓகே நீ வேலைக்காகாது வேணும் இப்படியே போட்டுட்டு நீ நைட்டு தூங்குனீன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கும் போக முடியாது ஒன்றுக்கும் போக முடியாது அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து ஒரு செல் பண்ணிவிட்டேன். சின்னக்குட்டி மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. சின்னக்குட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டா. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு திட்டெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு சிங்கில் அள்ளி போட்டோம்னா தான் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் அள்ளி போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தோசையும் சாப்பிடலாம். ஆக்சுவலி அந்த சாண்ட்விச் கொஞ்சம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசி கண்ட்ரோலாக இருந்துச்சுங்க. பாத்திரம் ஃபஸ்ட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. எங்கேருந்து தான் பாத்திரம் சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பாத்திரம் செஞ்சிருச்சு. ஒரே ஒரு ரெசிபி வீடியோ தான் போட்டேன். அதுக்காக இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அடுப்பெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. எண்ணெய் பிசு ரொம்ப இருந்துச்சுங்களா. அதனால் அடுப்பும் கையோடு க்ளீன் பண்ணி விட்டுறலாம். க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே சிவரில் உள்ள எண்ணெயெல்லாம் பட்டுருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லிக்விட் அப்பப்போ ஊற்றி விட்டு வச்சுருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு எதுவுமே போட மாட்டேங்க. லிக்விடு அந்த விம் ஜெல் இருக்குது பார்த்திங்களா. அந்த விம் ஜெல்லும் சபீனா பவுட்ரு இது 2 தான் வச்சு தேய்ச்சி கழுவுவேன். நல்லா நீட்டாக சுத்தமாக அழுக்கெல்லாம் போயிடும். அதோடு உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த சபீனா பவுடரில். ஆக்சுவலி இது போட்டாலே நல்லா போகும். அந்த வினிகர் சோடா உப்பு அதெல்லாம் நான் போடுறது இல்லைங்க. இது மட்டும்தான் போட்டு நான் செய்வேன். செஞ்சு அப்பப்போ ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா அடுப்பு கைக்கு தொடச்சி விட்டுட்டோம்னா வேலை ரொம்ப குறையும். ஒரு சில பேர்லாம் பாருங்களேன் பால் சிந்த விட்டு நாள் கணக்கு மாதக்கணக்கு வாரக்கணக்கிலலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அது தேய்ச்சி கழுகுறக்கே ரொம்ப சிரமமாயிருங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அடுப்பு திட்ட சும்மா ப்ளைன் துணி வச்சாவது தொடச்சி விட்டு பாருங்கள். நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகும். எனக்கு என்னோடய செவுரு ஒயிட் கலர்னால நான் கண்டிப்பாக இது 2 நாள் 3 நாளுக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சோப் போட்டு நான் தேய்ச்சிருவேங்க. அதனால் எனக்கு செவுரு நல்ல ஒயிட்டாக எனக்கு மெயின்டைன் ஆகும். ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டால் வேலை ஜாஸ்தி தான் இல்லை. வீட்டில் எல்லாம் வீடுமே அந்த மாதிரி தாங்க இருக்கும். கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக துடைக்கணும். அது ஃபுல்லாக துடைக்கணும். கிச்சன் திட்டு ஃபுல்லாக துடைக்கணும். இது மாதிரி தொடச்சி எல்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா அடுத்த நாள் வேதாங்க வீட்டுக்கு போகணும். எதுக்குன்னா நிலனுக்கு மொட்டை போடுறாங்க இல்லைங்களா. அங்கே மொதல் நாள் நைட்டே வர சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நானும் எங்கள் வேதா தினேஷ் பிள்ளைங்க 2 பேர் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் மணி 9:30 ஆச்சு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நான் சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தினேஷ்க்கும் மட்டும் கோதுமை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி ரவையும் கோதுமையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி பாருங்கள். ஒரு தடவை நான் சொன்னேன்னு ட்ரை பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மொறுன்னு சூப்பராக வருங்க. அதுவும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து ஊற்றி பாருங்கள். அப்படியே ரவா தோசை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஆனியன் தூவி எடுத்திங்கன்னா அப்படி தான் எனக்கும் தினேஷ்க்கும் தோசை ஊற்றிருந்தேன்.
ஆக்சுவலி அரிசி மாவு வந்து தீர்ந்து போச்சு, அன்றைக்கி ஆட்டவே இல்லை. இந்த கோதுமை மாவு இருக்கிறனால எனக்கு அப்படியே பயங்கர ஜாலியாகிடும். அப்பப்போ ஓகே தோசை தானே, கோதுமை தோசை ஊற்றி தரையிருங்க அப்படின்னு சொல்லி. முன்னாடிலாம் கோதுமை தோசைன்னா எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரவை போட்டு ஊற்றுறதுலேருந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுனால தோசை வந்து சாப்பிட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அடிக்கடி இப்போ ஃபாலோ பண்ணவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து ஊற்றி பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு வருது பார்த்தீங்களா? நல்ல மொறுமொறுன்னு வரும் தோசை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசையும் ஊற்றி மொறுமொறுன்னு அந்த சட்னி புது தொக்கு வச்சுருந்தேன் இல்லைங்களா, தக்காளி தொக்கு, அந்த தக்காளி தொக்கு வச்சு நான் வந்து 2 தோசை தான் சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டனால எனக்கு வந்து பசியும் எடுத்துருச்சு. தோசை வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டில் அவர் வந்து என்னென்னா சாண்ட்விட்சு, மில்க் ஷேக்கு, பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டார். தோசை, சட்னி, டீ, காஃபி இப்படி தான் அவர் சொல்லுவார். நான் இப்போ கூட இடையில ஒரு நாள் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தேன். அப்போவே தினேஷ் சொல்லிட்டு இருந்தார், இது என்ன மில்க் ஷேக், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, போய் டீயை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்த உடனே தினேஷ் ரெடியாக இருந்தார் ஊருக்கு போகிறதுக்கு. எல்லோரும் வீட்டுக்கு வந்தோடனே வேதா ஒரு நீட்டாக ஒரு காஃபி போட்டு கொடுத்தா. காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு எல்லாம் வேணும் இல்லைங்களா, அதனால் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஒருபாடு இதாகிடுச்சு. அப்போ வேதா கூட சொல்லிட்டு இருந்தோம், 20 பேருக்கு எப்படி சமைக்க முடியும், கண்டிப்பாக முடியாதுடி, வெளியே சொல்லிடலாண்டி அப்படின்னா. அவன் 20 பேர்த்துக்கு செஞ்சு கொடுக்க சொன்னால் அவன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் நான் தான் சொன்னேன், தைரியமாக 20 தான் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம். எந்திரிச்சது வந்து மணி 3 மணி இருக்குங்க. தூங்கினதே மணி 12:30 அடுத்த நாள் காலையில். ஆனால் எந்திரிச்சது 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எனக்கு பிரியாணி செய்கிறோம் நம்ம சொல்லிட்டோமே, ஏதாவது சொதப்போனா அவ்வளோதான், நம்மளை பழந்து விட்டுருவாளுங்க அப்படின்னு நினச்சிட்டு தூக்கமே வரல 3 மணிக்கு மேலே. அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாவும் என் கூடவே எந்திரிச்சு வந்துட்டாங்க. நானும் அம்மாவும் எந்திரிச்சிட்டோம். அந்த வேதா குண்டு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தா. எந்திரிச்சு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் 3:30க்கெலாம். 5 மணிங்கும் போது டேபிளுக்கு வந்து சாப்பாடு வந்துருச்சுங்க. 8 மணிக்கு வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பி கோயிலுக்கு போனால் வேதாங்க கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நடுவில் ஒரே ஒரு குட்டி கோயில், ஃபுல்லாக தென்னை மரம், இந்த சைடு தென்னை மரம், அந்த சைடு 4 பக்கமும் ஃபுல் தென்னை மரம். சரி போய் பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கி வந்தோடனே நிலனுக்கு வந்து மொட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த அரிசி சுற்றி போட போது அந்த ஜெய் ஒரு வேலை பண்ணுவோம் அப்படி பாருங்கள், நல்லா சுற்றி மறுபடியும் குண்டாக்குள்ளே போடுறதுக்கு போவாங்க. அது ஒரு ஜோக் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். சிரித்து முடிச்சுட்டு பொங்கல் பொங்கி வந்துருச்சு. பொங்கல் பொங்கி வந்தோடனே நிலனுக்கு வந்து மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பொங்கல் பொங்கறதுக்கு முன்னாடி இந்த சாய்தன்யா அரிசாலாம் போய் கீழே இருக்க அந்த குட்டி குட்டி தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, குறும்பாக்காய், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் அப்படியே வந்துருச்சு. ஊரில் இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் வச்சு அதில் வீடு கட்டி தேர்லாம் கட்டி விளையாண்டுட்ருப்போம். அந்த ஞாபகம் வந்து வந்துருச்சு. அப்புறம் நான் இதுங்கெல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு எங்கேயும் போக விடாமல் வேறு நான் பார்த்துக்கணுமே, பார்த்துட்டு அவள் வேதா வந்து அவங்க வீட்டில் பூஜையில் வந்து பிஸியாக இருந்தால், அதனால் இந்த குட்டீஸை நான் 3 வச்சு நான் தான் மேய்ச்சிட்டு, நானும் எங்கள் அம்மாவும் மேய்ச்சிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி அந்த தோப்புக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்தோம். அவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு முடித்து அப்புறம் நிலனுக்கு வந்து மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் பொங்கி வந்தோடனே மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை போட்டுட்டு செம அழுது எஞ்சிட்டாங்க. வேணாம் அழுகவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எப்படின்னா மூஞ்சே அவன் கை வைக்க விட மாட்டான். சரி மொட்டை போட விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். முடியவே முடியாது, எப்படி நீங்கள் என்னைய கேட்க முடியும்லான்னு கற்றுன்னு கத்தி ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி மொட்டை போட வச்சுட்டோம். இந்த மொட்டை போடும்போது சாய்தன்யா இல்லை ஹர்ஷா வந்து திருப்பதியில் மொட்டை போட்டுட்டு பாதி மொட்டையோடு எந்திரிச்சு அப்படியே அந்த கோவிலவே அந்த மொட்டை போடுற இடத்தையும் ஒரு 4 சுற்றி கீழே அவள் வலிக்கு விழுந்து, ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ கதையாகி போச்சு. அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரியவள் ஆகிட்டா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போயிட்டா, இல்லை சாரி எல்கேஜி யூகேஜியோ படிக்கிச்சிட்டு இருக்கும்போது அப்படி தான் பாதி முடியை வெட்டிட்டாங்க. பாதி முடி வெட்டி பாதி முடிக்கும் வெட்டவே முடியாதுன்ட்டு சுற்றிட்டு ஒரு வாரமாக அப்படியே அந்த பாதி முடியோடையே சுற்றிட்டு எங்கள் அம்மா ஊரில் இருந்து வர சொல்லி எங்கள் அம்மா அவளை தூங்க வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அழுகாமல் தூக்கிட்டு வந்து பார்பர் ஷாப்பில் வந்து வெட்டிட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் ஹர்ஷா வேலை பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது நிலன் வந்து பரவாயில்லன்னு தான் எங்களுக்கு தோணும். அப்பப்போ மொட்டையெல்லாம் போட்டு ஒரு வழியாக சந்தனம்லாம் தேய்ச்சி பாவம் அதுக்கு உடம்பு வேறு இப்போ சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. பால் மொட்டை போட்டால் ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும் பார்த்திங்களா, அது மாதிரி மொட்டையும் போட்டு அதுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமே ஆயிடுச்சு. காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டான். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.